அம்மாவுக்கு என் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். நம்ம தேர்தலில் சொன்ன கருத்து கணிப்பு தோற்று விட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மொத்தமே தமிழ்நாட்டில் இருக்கிற கடவுளை வணங்கியவன், கடவுள் இருக்கிறான்னு சொல்லி உலகத்தில் பிரச்சாரம் பண்ணி கடவுள் பேரை வச்சு ஏமாத்துறவனும் தோத்தான் இந்த எலெக்ஷனில். கடவுள் இல்லை, மனுஷன்தான் கடவுள், மனுஷ ரூபமாக கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மனுஷனுக்காக பாடுபடுற அரசியல் தலைவரும் இந்த அரசியலில் தோத்தான். அப்புறம் சாமியே மந்திரங்கள் மாயைகள் இப்படி பண்ண தோத்தான். கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கருத்து கணிப்பும் தோற்று விட்டது. விஜய் ஜெயிச்சாரா? இல்லை, விஜய் ஜெயிக்கவில்லை அப்படின்றதான் உண்மை. ஏன் ஜெயிக்கலை அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய சட்டப்படி 118 சீட்டு ஜெயிச்சாதான் அவன் ஜெயிச்சான் என்று அர்த்தம். ஆனால் அவன் ஜெயிக்கலைன்னா அவனுக்கு ஈர்க்க பாரத தாய் கொண்டு வந்த சட்டம் செல்லாது, அவன் ஜெயிக்கவில்லை அப்படின்றது தான் உண்மை. அப்போ விஜயும் இந்த இடத்துல தோற்று விட்டார். திமுக தோத்துச்சு, திமுக தோத்துச்சு, அதிமுக தோத்துச்சு. எல்லாருமே மொத்தமே அப்படியே தோற்று விட்டு திரியும் நம்ம ஆட்சியை எப்படி பண்ணுறோன்னா, திராவிட ஆட்சியை திரியும் பண்ணுறோம். திராவிட ஆட்சியை 10 சீட்டு திமுக மூலிமா கொடுத்து ஆட்சியை உருவாக்கி நம்ம தமிழ்நாட்டில் கவுர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக ஆட்சி பண்ணுறோம். இதுதான் உண்மை. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் தமிழ்நாட்டில் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் இந்த அரசு. இந்த வாட்டி நம்ம எலெக்ஷனில் நம்ம கண்குளிராக பார்த்தது. எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மாற்றம் வரும் அப்படின்றத நினச்சாங்க. ஆனால் மாற்றம் வரல. ஆனால் நமக்கு பெரிய ஆபத்துக்கள் உலகத்துக்கு வந்திருக்குதா தவிர வேறு எந்த மாற்றமும் நமக்கு வரலை. இதுக்கு இது எப்படி ஒரு பெருசாக நமக்கு ஒரு பாதிப்பு உருவாக்குதுன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டிஎம்கே ஆட்சி முதல் வந்த உடனே 4000 ரூபாய் போடுறாரு. திடீர்னு டீசல் விலை 3 ரூபாய் இறக்குறாரு, பெட்ரோல் டீசல் விலைலாம். ஆனால் இந்த ஆட்சி ஏந்த உடனே பெட்ரோல் விலை 3 ரூபாய் ஏறுது. அப்படியே தலைக்கீழே எல்லாமே மாறுது. அப்போது விஜயால் ஒரு நல்லது நடக்குமா? இல்லை, நடக்காது. ஆனால் நல்லது நடக்கும். எப்போ நடக்கும்னா, பல உயிர் சேதங்கள். எப்படி பல உயிர் சேதங்கள் நமக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் இதுமாரியா பல உயிர் சேதங்கள் நடந்த பிறகு தான் இதுமாரியா ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா கொரோனா காலத்திலே நமக்கு நல்லது நடந்திருக்கணும். ஆனால் கொரோனா மூலிமா இதை முன்கூட்டியே இந்த பாரத தாயினுடைய சக்தியை உலகத்துக்கு காமிக்கல. இந்த குத்தம்பகர சக்தியை வெளியே காமிக்க முடியல. நான் வெளியே வர முடியல. அதனால் இவ்வளோ பெரிய அழிவு உருவாச்சு. அப்போ இந்த எலெக்ஷன் ஃபுல்லாகவே நடந்தது யாருக்காக? ஏன் இப்படி அப்படின்னு நான் என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் அரசியல் வராதுக்கு முன்னையே விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்ற சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது, நான் தான் விஜய், என் ரூபந்தான் விஜய், நான் நேரடியாக வர முடியாது, நான் தான் கடவுள், விஜயை இறக்கி களத்தில் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு வீடியோவில் முன்கூட்டியே நான் உள்ளே சொல்லியிருக்கிறேன். இதையும் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் உண்மையான சமாச்சாரம், ஆதாரத்தோடு நம்ம சொல்கிறோம். விஜய் தான், நம்ம தான் விஜய் தான். அப்போ நமக்காக தான் விஜய் வந்திருக்கிறார். யாருக்காக? என் ரூபத்தில் தான் விஜய் வந்திருக்கிறாரு. யாருக்காக? என்ன வெளியே கொண்டு வரணும், இந்த உலகம் ஜே என்ற ஒரு தாய் உலகம் கொண்டு வரணும். கடவுள் இந்த மண்ணில் இருக்கிறான், கடவுள் இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே இயங்க முடியாது, கடவுள் மனிதனாக தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த தேர்தலே நடந்திருக்கிறது. இதனால் தெய்வ சக்தி நம்ம எல்லாருமே இழந்து விட்டோம். இந்த வாட்டி மொத்த பேருக்குமே நமக்கு தெய்வ சக்தி இல்லை. அதனால தான் விஜய் வந்த உடனே ஒரு ஆக்சிடெண்ட். யார்? டைரக்டரு விஜய் படத்தை 2 படம் எடுத்தவர் காலி. அதுக்கப்புறமா இன்றைக்கி 4 பேர் விஜய் சினிமா துறையில் இருந்தவர்கள் 4 பேர் இன்றைக்கி காலி. இது வரைக்கும் 5 பேர் காலியாக இருக்கிறோம் சினிமா துறையில். ஆனால் இதை முன்கூட்டியே நம்ம முதல்ல எங்கடா போன கேட்டினா, கோடம்பாக்கம் சினிமா துறையில் இருக்கிற ஒரு அலுவலகத்துக்கு தான் போய் சினிமாக்காரன் மூலியமாக தான் ஆட்சி செய்கிறாங்க, சினிமாக்காரனை காப்பாற்ற போகிறோம், நம்ம நோட்டீஸ் கொடுத்து அவன் தான் கடவுள்ன்ற நம்ம சொன்னோம். அதை சொல்லி முடித்த பிறகு கொரோனாவில் பல சினிமாக்காரன் செத்தான். அதே மாதிரியே இந்த வாட்டியும் சினிமாக்காரன் கொடூரமான நிலையில் சாவான். இனிமேல் இதில் மாற்றமே இருக்காது. ரெண்டாவது, பொதுமக்கள் அதிகமாக சாவாங்க. இதில் மாற்றம் இருக்காது. ஏன்னா அன்னைக்கு ராவணன் சக்தி இறங்கிட்டா, ராமன் குடும்பத்தை அழிக்கணும், வேறு வழி கிடையாது.
அப்படின்ற சக்தி யார் மூலியமா இறங்கிட்டா? ராவன் மூலியமா இறங்கி ராவனுடைய அண்ணன் தம்பி குடும்பத்தையே அழிச்சு சித்திரவேதை பண்ணி கொடுமை பத்தினான் ராவணன். அது மாதிரியே சக்தி வந்து ஒரு மனுஷ ரூபமா இறங்கி தான் வேலை செய்ய முடியும். அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்காக தான் இந்த எலெக்ஷனே நடக்கப்பட்டது தமிழ்நாட்டில், உனக்காக தான் இந்த தோற்கப்பட்டது அப்படின்றதுக்கு முன்கூட்டியே எனக்கு வந்து தெரியுது. இந்த விஷயம் தெரிஞ்சுது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. ஏன் நான் தோத்தேன் அப்படின்னு சொன்னால், உனக்காக தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை, குறைஞ்சபட்சம் 500 வீடியோ நம்ம வந்து வெளியிடுறோம். அம்மா சொல்கிறாங்க 500 வீடியோ வெளியிடுறோம் கொஞ்சம் மச்சான், அவங்கள காப்பாற்றுக்காக. சக்தி இருக்கிறா இந்த மண்ணில்ன்றேன். ஆனால் இந்த மண்ணில் சக்தி இருக்கிற அந்த கோயிலுக்கே சம்பளம் கிடையாது. என்னது, அந்த கோயிலை பராமரிப்பே கிடையாது இந்த ஊரில். உன்னுக்கே இந்த நிலைமை ஆக்குற ஒரு கவர்மெண்ட்னு சொன்னால், அப்போ எவ்வளோ பெரிய பொய்யான அரசியல் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் அந்த சக்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சக்தி? என்ன சொல்கிறாங்க இந்த ஊர் சக்தி? உனக்கே நீ இவ்வளோ பேசி இவ்வளோ காப்பாற்றி இவ்வளோ பெருமை சேர்த்த ஒரு கட்சிக்காக அவனுக்காகவே நீ மண்ணில் பேசி கொண்டு இருக்கிற. ஆனால் உனக்கே சம்பளம் கிடையாது, உனக்கே நீதி கிடையாது. அப்படி இல்லை சொல், நீதி நேர்மை இல்லாமல் தெய்வ சக்தி இல்லாத மனுஷனை ஏமாற்றி கொண்டு கலாச்சார சட்டத்தை அழித்து கொண்டு ஆட்சி செய்வது இனிமேல் உலகத்தில் நடக்கக்கூடாது என்றதுக்காகவே இந்த பேப்பரை மாற்றுறாங்கோ அப்படின்றதான் நம்ம சொல்கிறோம். அப்போது எலெக்ஷனை நம்ம சொல்கிறதான் உலகத்தில் நடக்குது. அப்படியே திமுகவுக்கு சொல்கிறோம் பேப்பரை மாற்றுறாங்கன்னு, அப்படியே விஜய்க்கு நடக்கிறது. அப்படியே விஜய்க்கு என்ன சொல்கிறோம், 50% ஓட்டு வாங்க நம்மளை அறியாமல் சொல்கிறோம். ஆனால் 35% வாங்கி அவர் 2 பேரையும் பின்னாடி தள்ளிட்டு முன்ன நிற்கிறாரு. எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள். அவங்க டிஎம்கேக்கு எவ்வளோ பெரிய அவமானம். நம்ம உயர்த்தி பேசணும், அவர் தான் கடவுள்னு. ஆனால் நம்மளை வெளியே காமிக்காதனால இவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய அவமானம் இந்த உலகத்தில் நடக்கிறது. இது ஒரு சின்ன டைலர் தான் இந்த இப்போ நடக்க போகிறது எல்லாமே. இன்னும் வருங்காலத்தில் வந்து பயங்கரமான உயிர் சேதங்கள் நம்ம மெட்ராஸுக்கு இருக்கிறது. இன்னும் மக்கள் வந்து பயங்கரமாக இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனிதன் வந்து இன்னும் மிருகமாக மாறி இன்னைக்கு கூட ஒரு பெண்ணை காதலியை கல்லிலே தலையில் அடிச்சு கொள்கிறான் ஒரு வாலிபமான ஆள். இது உண்மையிலே கண்ணால் பார்க்குறோம். இது வந்தவுடனே விஜய் வந்தவுடனே கற்பழிப்பு நின்றுவிடும், குடி நின்றுவிடும் அப்படிங்கிற மனநலை பாதிக்கப்பட்டு இறந்து விடுவானா தவிர மனிதன் வந்து மனிதனாக வாழவே மாட்டான் கலியுகத்தில் இனிமேல். நான் பூமிக்கு இந்த உலகத்துக்கு நாங்கள் வரவில்லை. சினிமா துறை இந்த உலகத்தில் வந்து சினிமா துறை மூலயமா தான் ஆட்சி பண்ணுறாங்க. ஸ்டாலின் தான் கடவுள், விஜய் தான் கடவுள், ரஜினி தான் கடவுள், இவங்க மூலியமாக தான் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரியாத வரைக்கும் ஒரே ஒரு சின்ன அழிவு கூட நமக்கு நடக்கவே நடக்காது. இதில் வந்து மாற்றமே இருக்காது நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம தோக்கலை, நமக்காக தான் இந்த எலெக்ஷனே நடக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு தொகுதிக்கு 2 கோடின்னா கூட குறைஞ்சபட்சம் 1000 கோடி. ஒரு தொகுதி 2 தொகுதினால 1000 கோடிக்கு கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்களும். ஆனால் அந்த பணமே செல்லவில்லை. அரசியல்வாதி பணம் எல்லாம் கொரோனாக மாறிவிட்டது. இந்த வாட்டி அரசியல்வாதி கொரோனா மாறிச்சான், குத்தான் வேலை செய்யலை, அப்போ அவனுக்கு கொரோனா மாறிச்சு. ஆனால் இனிமேலாவது உணரணும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்து நம்ம பணம் செல்லலை, இந்த நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து ஆட்சி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா தண்ணியால் நமக்கு வந்து பயங்கரமான அழிவு இருக்கும். நான் அம்மாவோட கேட்குறது, தண்ணியால் வந்து நீ கொண்டினா மொத்த பேர் எண்ணெயை நீ அடிச்சு எடுத்து போயிடுவோமா? ஆனால் தண்ணியால் நீ வந்து பாதிப்பு உருவாக்கி நீ பண்ண போகிற எனக்கு தெரியும். இருந்தாலும் கொரோனா மூலியமாவோ இல்லை வேறு நோய் மூலியமாவோ இன்னொரு வாட்டி ஒரு பெரிய மரணத்தை உருவாக்கினா அரசியல்வாதி எடுத்துப்பாங்க, வெளியே என்ன காமிப்பாங்க. அதோட கூட நீ பண்ணு, தண்ணியால் நீ பண்ணினா மெட்ராஸே இருக்காதுமா அப்படின்றதான் அம்மா ஒன்று சொல்கிறேன். அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்களோட முடிவை வந்து நான் மாற்று, இது எனக்கு இது பண்ணு அது பண்ணு நான் கேட்க மாட்டேன். அம்மா உன்னுடைய விருப்பம், உன்னை என்ன செய்யறியோ செய், தண்ணியால் கொள்ளாலும் கொள்ளு, இல்லை கொரோனா மூலியமாகவும் வந்து வெளிநாட்டில் வந்துச்சு அது மூலியமாகவும் பண்ணி என்னை வெளியெடுக்கணுனாலும் வெளியேடு. ஆனால் என்னை வெளியே காமிக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டுன்றதை எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு, இதை நீ தான் என்னை வெளியே காமிக்க போகிற, நிச்சயம் என்னை வெளியே காமிப்பேன். இன்னும் இதுக்கு மேலே அடுத்த வீடியோவை நம்ம கொண்டு போகிறோம். ஆனால் நல்லது நடக்கும். விஜய் மூலியமாக வந்து உயிர் சேதங்கள் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அதிசயமான அரசியல் நடக்கும். இவருடைய அரசியல் வந்து
ஸ்டாலினை காப்பாற்ற ஒரு அரசியலாக தான் அவர் வந்திருக்கிறார். ஸ்டாலினை காப்பாற்ற வந்திருக்கிறாரு. சினிமா துறையில் இருக்கும் எல்லோரையும் காப்பாற்ற வந்திருக்கிறாரு. ரஜினி வெளியே வரணும் அதுக்காக வந்திருக்கிறாரு. நான் வெளியே வரணும் அதுக்காக விஜய் வந்திருக்கிறாரு. விஜய்க்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அவமானங்கள் பயங்கரமாக விஜய் அனுபவிப்பார். பயங்கரமான அவமானங்கள், சொன்ன வாக்குறுதிகளை எதுவுமே ஒன்று கூட சரியாக செய்ய முடியாமல் மக்கள்கிட்ட பெரிய ஒரு அவமானத்தை ஒரு சந்திப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, காலங்காலமாக இது பயங்கரமான அழிவுகள் சந்திக்கிற கலைஞர் முதல் வாட்டி அவருடைய வயசிலே கம்மியான முதலமைச்சர் கலைஞர்னு சொல்ல கலைஞர் வர சொல்ல பயங்கரமான ஆபத்து. மக்களுக்கு வறுமை, உணவு பஞ்சம், தண்ணி பஞ்சம், இது மாதிரியே அவர் ஆட்சியில் நடந்து அவர் மேலே வெறுப்பு வந்து விட்டது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்த பிறகுதான் பெரிய மாற்றமே தமிழ்நாட்டுக்கு ஈர்க்க ஒரு சுபட்சமாக இருந்து மக்களுக்கு நல்ல ஆட்சி எம்ஜிஆரால் கொடுத்தது. எம்ஜிஆர் இறந்த பிறகுதான் கலைஞருக்கு அந்த சக்தி வந்தது. அதே மாதிரி விஜய் சின்ன வயசு, அப்போ 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த ஆட்சி நடக்கிறது. இவர் சின்ன வயசு, அப்போது அன்னைக்கு என்ன நடக்கப்பட்டதோ அதுவே தான் இந்த வறுமை முடிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணோம், உயிர் சேதங்கள், பயங்கள் மக்களுக்கு மிருகமாக மாறும். இதுதான் இந்த ஆட்சியில் நமக்கு நடக்கும். இதில் பயங்கரமாக நடக்கும். இது எப்படி நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர், பிரதமர் இந்தியாவில் இது எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படின்றதான் யாராலுமே தெரியாது. அது சரி பண்ண முடியாது யாராலுமே. என்னை வெளியே காமிக்கலன்னா இவங்க வச்சுக்கிற 1000 கோடி இப்போ கொரோனா போச்சு. இப்போ லட்சமாக வச்சுக்கிற கோடியும் கொரோனாவா இல்லை தண்ணியாக போதா என்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கும் உலகத்துக்கு. விஜயால் எல்லாருக்குமே உலகத்துக்கு நடக்கும். இறங்கியாச்சு, அம்மா என் ரூபத்தில் இறங்கிட்டாங்க. அம்மா என்னை வெளியே வெளியே காமிக்கணும். அதுக்கு அம்மா முழு மூச்சாக இறங்கி விஜயை வச்சு எனக்காக போராடுறாங்க. கன்ஃபார்மாக ஒரு நல்லது நமக்கு நடக்கும். முதலமைச்சர் மூலிமா நடக்கணும். நடக்கவில்லை என்றால் அடுத்த ஆட்சி யார் வந்தால் கூட, எலெக்ஷனே வச்சு ஆட்சி வந்தால் கூட அழிவு தான் நம்ம பார்க்க போகிறோமா தவிர நல்லது நடக்கவே நடக்காது. இதில் மாற்றமே கிடையாது. இதை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் விஜயை காப்பாற்ற போகிறோம். இனிமேல் விஜயை நான் தான் காப்பாற்ற போகிறேன். விஜயை காப்பாற்ற கடவுளால் முடியாது. இதில் மாற்றமே கிடையாது. அம்மா நேரில் உருவம் கிடையாது. அம்மாவுக்கு உருவம் கிடையாது. அம்மா சினிமாக்காரனை வச்சு தான் ஆட்சி பண்ணுறாங்க. அம்மா சினிமா புகாரம் வெளியே வரணும். அந்த அம்மா உயிரோடு இருக்கிறாங்க மண்ணில். அந்த அம்மா தான் சாகலை. அந்த அம்மா தான் பிரதமராக இருக்கிறாங்க. அந்த அம்மா தான் ஸ்டாலினாக இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு தான் விஜயா இருக்கிறாங்க. எல்லா 800 கோடியும் ஜே என்ற ஒரு உயிர். எல்லா உயிரும் அந்த அம்மா, எல்லாருமே ஒரு கருவி அவ்வளோ. ஆனால் அந்த அம்மா நேரடியாக வர முடியாது. அந்த அம்மா ஒரு பெண்ணாக வருவாங்க. ஆனால் அங்கே முழுமையாக அந்த லோகத்தில் உட்காந்துன்னு இங்கே பல உயிர்களை வச்சு ஆட்சி பண்ணி திரும்பி அதுக்குள்ளே ஐக்கியமாயிடுவாங்க அம்மா. இதுதான் ஜே. என்னுடைய தாய் ஜெயலலிதா என்ற என்னுடைய தாய் இந்த மண்ணில் வரணும். இந்த உலகத்துக்கு அம்மா உயிரோடு இருக்கிறாங்க என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் மேலும் மேலும் அம்மாவுடைய புகழாரம் இந்த மண்ணில் நிலைக்க வேண்டும். இந்த குத்தம்பாக்கம் ஆதிசக்தியாலும் இவ்வளோ பெரிய விஷயத்தை என்னால் அந்த அம்மாவுடையும் பண்ண முடியுது. எல்லா கடவுளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காக நான். இன்றைய சட்டம் நாளை மாற்றம். என் தாய்க்கு மனமார்ந்த என் நன்றி அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன்.